அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இரவு வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது இந்த மகிழ்ச்சியான காரியம். செய்தி செல்வங்களாக நாம் தலையை தாட்டி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற அன்பின் கர்த்தாவே, உங்களுடைய இரக்கங்கள், உங்களுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கிறதுக்காக நாங்கள் நினைச்சிருக்கிறோம். உன்னதமான மரபில் தங்கியிருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் வசனத்தின்படியாக சர்வ வல்லவருடைய நிலையிலே நாங்கள் தங்கி தாவலிக்க எங்களுக்கு அருள்புரிய நாங்கள் நினைச்சிருக்கோம். ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு அருள்புரிய ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செயல்படுத்தவும், தவிர்க்க வேண்டிய காரியங்களை நாங்கள் தவிர்க்கவும் எங்களுக்கு அருள்புரிய ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் மூலமாக உடைய பாதையின் வெளிச்சத்தை கண்டுகொண்டு நாங்கள் சரியான பாதையிலே வழிநடக்க எங்களுக்கு அருள் புரியுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்னிதம் சொன்னது போல ஆண்டவருடைய வேத வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையின் தீபமாக எடுத்துக்கொண்டு நடக்க எங்களுக்கு அருள் புரியுமா ஜெபிக்கிறோம். அந்த வழியிலும் உடைய வசனத்தை கேட்கிறதுக்காக கொடுங்க. இந்த வழியிலே ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு கடைச்சிடும் எங்களுக்கு அருள் புரியுமா ஜெபிக்கிறோம். வல்லவல்ல கரங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதராக வாழுகிற நாம் அனைவருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு. பலவிதமான வேலைகளிலே சோர்ந்து போகிற வேலைகளிலும் பலவீனப்படுகிற வேலைகளிலும் மற்றவருடைய ஆதரவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற நமக்கு மிகப்பெரிய தண்டனை எதுவாக இருக்குமானால், நாம் எங்காவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோமானால் கண்டிப்பாக அதை போன்ற மிகப்பெரிய வேதனை எதுவுமே கிடையாது. தவறு செய்கிறவர்களுக்கு 3 வகையான தண்டனைகள் கொடுப்பாங்க. ஒண்ணு மரண தண்டனை. இனி நீ உலகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன் சொல்லி அவர்களை தகுதி நீக்கம் செய்வது போன்ற ஒரு காரியம் மரண தண்டனை. இரண்டாவதாக, அதிகமான குற்றத்தை செய்தவரை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அல்லது தண்டிக்க வேண்டும், அவர் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடுங்காவல் தண்டனை என்று சொல்வார்கள். தனிமைப்படுத்தி விடுவது, மற்ற மக்கள் யாரோடு கூட தொடர்பு இல்லாதபடிக்கு அவரை தனிமைப்படுத்தி ஒரு சில ஆண்டுகள் வைப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் அது பெரிய தண்டனையாக இருக்கும். மற்ற வேற எந்த தண்டனையும் அவ்வளவு பெரிதாக இருக்காது. 3வது தண்டனை சாதாரண தண்டனை. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தண்டனை அனுபவிக்க வேண்டுமானால் தனிமைதான் சரியான தண்டனை. ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நாங்க நிறைய இடத்துல அப்படித்தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். கோயத்துல பார்த்தா அப்படிதான் இருக்குது, பரவாயில்ல, இது நம்மளை ஏற்படுத்தி கொண்டது, அதனால இது தண்டனையாக சொல்ல முடியாது. ரைட். அன்பானவர்களே, ஒரு இயற்கையாக மனிதனுடைய ஒரு உணர்வு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒரு சோசியாலஜிஸ்ட் சொல்றாரு, மேன் இஸ் a சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்றாரு. மனிதன் ஒரு சமுதாய விலங்கு அப்படின்னு சொல்றாரு. விலங்குகளுக்கு நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், சமுதாய உறவை அடிப்படையாக வைத்து வாழ்கிறது தான் மனித சமுதாயம். நாம் யாரோ சார்ந்து இருக்கிறோம், பிறந்தது முதல் யாரையோ சார்ந்துதான் இருக்கிறோம். கண்டிப்பாக தனிமையாக இருப்பதல்ல. கர்த்தரும் ஒரு குறிப்பிட்ட வேளையில மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவரோட பெற்றோரோடு கூட வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் பெற்றோரோடு இருக்க மாட்டான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அங்கிருந்து டிட்டாச் ஆன என்பதாக இன்னொரு துணையோடு கூட சேர்த்து வைக்கிறார். அது வாழ்க்கை முடிவு வரைக்கும் கடன் செல்கிறது. எனவே வாழ்க்கை 2 சாப்டர் பிரிக்கலாம். முதல் ஹாஃப் பேரண்ட்ஸ், 2வது ஹாஃப் பார்ட்னர். சோ இப்படியாக வாழ்க்கை செல்கிறது. சார்ந்து இருக்கிற நிலை. இந்த சார்ந்து இருக்கிற நிலைகளிலே மனிதனுடைய அடிப்படை தேவை என்னவென்றால், நீங்க ஒருவேளை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. The greatest psychologist, he is called as father of psychology also. உண்மையாக ஃபாதர் அப்படின்றது 2வது காரியம். அவ்வளவு மனவியலை பற்றி கற்றறிந்தவர். அவர் சொல்கிறார், ஒரு குழந்தை 4 வயது வரை பெறுகின்ற அனுபவமே அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அது நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு குழந்தை நல்ல ஒரு மனிதனாக வருவதற்கும் ஒரு தகாத செயல்களை, தவறான செயல்களை செய்வதற்கும் அடிப்படையாக அமைந்திருப்பது இந்த 4 ஆண்டுகள் என்று சொல்கிறார். முதல் 4 ஆண்டுகளிலே மனிதனுடைய தொடுதல் இல்லாமல் ஒரு குழந்தை வாழுமானால் அது மிருகத்தை போலத்தான் வாழ்கிறது, பின்னாடி வாழ்கிறது. அதனுடைய வாழ்க்கையின் பின்பகுதி அப்படியாகத்தான் அமைகிறது என்று சொல்லி அறிவியல் கூற்று சொல்கிறது. அன்பானவர்களே, ஒரு குழந்தை பிறந்த பின்பதாக பிறந்த காலங்களிலே அது பெற்றோருடைய அரவணைப்புக்குள்ளாக இல்லாவிட்டால் அதனுடைய மனநிலையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சமுதாயத்தை பற்றியதான ஒரு அக்கறை அதற்கு இல்லை. நீங்க தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்கிற விதத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பெண்கள் இருப்பீங்க, நீங்களும் பார்ப்பீங்க.
குழந்தை அழும் பொழுதே தாய்க்கு நன்றாக தெரியும் அது எதற்காக அழுகிறதுன்னு சொல்லி. ஒரு சில வேளையில குழந்தை எதுக்காக அழுகும் அப்படின்னா பசியினாலே அழுகும். எனக்கு ஏதாவது உணவு வேண்டும், உணவு கொடுங்கள் அப்படின்னா அது அந்த தாய்க்கு அந்த உணவு என்ன செய்யும் தெளிவாக தெரியும். மற்றவங்களுக்கு அது தெரிந்தோ இல்லையோ, பெற்றெடுத்த தாய்க்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் அந்த பிறப்பின் அடிப்படையில் வருகிற சம்பந்தம். இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தாய்க்கு கரெக்டா தெரியும் இந்த குழந்தை உணவுக்காக அழுகிறது என்று சொல்லி. ஒரு சில வேளையில் ஏதாவது வலி ஏற்பட்டால் அதையும் அந்த தாய் உணர்ந்து எங்கு வலிக்கிறது என்பதை அது கம்யூனிகேட் பண்ணாம, அதை நேரடியாக சொல்லாமலே தாய் என்ன செய்யறாங்க, அதை அறிந்து கொள்கிறார்கள். அதே போல ஒரு சில வேளையில நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க நேச்சுரலாவே நடக்கிற ஒரு காரியம் தான். ஒரு சில நேரம் குழந்தை அழுவு நீங்க எடுத்து தட்டிட்டே போவீங்க, தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதை நினைச்சு கொஞ்ச நேரத்துல அழுகை நிப்பாட்டிடும். அது எதுக்காக அழுகுது? மதர் டச் அல்லது ஃபாதர்ஸ் டச். யாராவது ஒருத்தர் என்னை எடுங்க, எனக்கு ஐ நீட் சம்ஒன் டு ஹோல்ட், என்னை யாராவது பிடித்துக் கொள்ள வேண்டும், யாராவது என்னை தொட வேண்டும் என்று சொல்லி அது அழுகிறது. அப்ப இயற்கையிலே குழந்தை பருவத்திலிருந்தே நம்மை யாராவது தொட வேண்டும் என்ற உணர்வு, நம்ம யாராவது அரவணைத்துக் கொள்ள வேண்டும், நாம் யாரோடமாவது அண்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் யார் நம்மை தொட்டாலும் தொடலனாலும் ஒரு நபர் நம்மை தொட வேண்டும். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நம்மை தொடுகிறாரா? கண்டிப்பாக தொடுகிறார். ஒரு சில வேளையில எதிர்பாராத வேளையில மக்களை அவர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவத்துல உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாகும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவரை தொட்டு மார்க்கில் சுவிசேஷம் அதே இடத்துல பிற்பதில் வருது. நான் அது மையமாக வைக்கல. தொட்டு சுகமாக்குகிறார். இந்த தொடுதல் என்பது that speaks more than words, வார்த்தைகளை விட அதிகமாக பேசுகிறது. என்ன பேசுகிறது? இந்த யூத பாரம்பரியத்தில் ஒரு வழக்கம் உண்டு. தொழுநோயாளிகள், குஷ்டரோகி என்று பைபிள்ல போட்டிருக்கு, தொழுநோயாளிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்க இருக்க வேண்டிய இடம் எது? ஊருக்கு வெளியே, பாளையம் என்று சொல்லப்படுகிற இடம். பாளையம் ஊருக்கு வெளியே எங்கனாலும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஊருக்கு உள்ள வருவதாக இருந்தால் அவர்கள் தங்களை நான் ஒரு தொழுநோயாளி, நான் ஒரு குஷ்டரோகி என்று சொல்லிக்கொண்டே தான் வர வேண்டும். ஏதாவது 2-3 பேர் வந்தாங்கன்னா நான் ஒரு தொழுநோயாளி அப்படின்னு அவர் அலாம் கொடுக்கணும். இந்த 108 போறப்ப சைரன் கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டில் அதிகாரிகள் போன ஒரு சவுண்ட் வருது இல்ல, உடனே எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதே போல இவங்க என்ன செய்யணும்? புரிந்து போல அவங்களை தன்னுடைய சமிகையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களை தொடுகிற யாருமே என்ன செஞ்சுவாங்க? தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி தீட்டுப்பட்டா அதுக்கப்புறம் தீட்டு விளக்குவதற்கு பல காரியங்களை அவர் செய்ய வேண்டும். எனவே இந்த ஒரு சமய சடங்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த தொழுநோயாளிகளுக்கு ஏற்படுத்திய ஒரு இது என்னன்னா, தங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டே வரணும். அது மட்டும் இல்ல, அவங்களை தொட மாட்டாங்க. யாராவது அவங்களை கல்லெடுத்து எறியலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த தொழுநோயாளிகளுக்கு இருந்தது. ஆனால் அந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறாரு? தொடுகிறார். அந்த தொடுதலுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய வாயினாலே சொல்ல முடியாத ஒரு பெரிய உணர்வுபூர்வமான ஒரு சம்பந்தத்தை இது தெரிவிக்கின்றது. இந்த ஒரு நிகழ்விலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்ம மற்றவருடைய தொடுதலோடு கூட நம்ம வளர்கிறோம். அது நாங்க சைக்காலஜில சொல்லும் பொழுது அது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் சம்டைம். அது ஒரு சில நேரம் அந்த தொடுதல் வார்த்தைகளால ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா வெரி குட் அப்படின்னா எப்படி இருக்கு? இந்த கோயர்லாம் கிறிஸ்துமஸ் டைம்ல கோயர்லாம் வரும், இல்லை ஏதாவது கோயர் படம் நல்லா பண்ணி அண்ணனும் அப்படி அவங்க நடையா என்ன செஞ்சாங்க. So we are in need of strokes, positive strokes. நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காம்ப்ளிமெண்ட்ஸ். சமையல் பண்ணி முடிச்ச உடனே வீட்டுக்கார சாப்பிட்டோன்னு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, நான் ஒரு சில நேரம் அனுபவப்பட்டிருக்கேன். அவங்களுடைய நிலம் நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா, நமக்கு பசிச்சா என்ன பண்ணணும்? ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு மாற்றமும் இருக்குது. ஆண்கள் பகுதியில் அதிகமான மக்கள் இருக்காங்க. இது பொதுவாக தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிறது இல்லை, பெண்கள் தான் அதிகமான இருக்காங்க. பரவாயில்ல, எங்க குரூப் இன்னைக்கு அதிகமா இருக்குது. சரி சொல்லுங்க, நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், அவ்வளவுதானே? சரி, வேகமா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாமா? சாப்பாடு போயிட்டு இருக்கோம், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். நம்ம பல இது அடுத்தது என்ன பண்ணா யோசிச்சுட்டு இருக்கோம். விட்டோம், பையே கேட்பாங்க, என்ன நீங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல நல்லா இருக்கனால சத்தம்லாம் உள்ள போகுது அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு ஒரு ஆள் சொல்ல வேணாமா அப்படின்னாங்க.
So they are in need of some store. நிறைய பேர் ஆண்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை அப்படின்னா நீங்க 2 நாள் சூப்பரா சமைச்சிருக்கேன்னு சொல்லுங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து சூப்பர் சாப்பாடா வரும். இதுதான் குடும்பத்தின் ரகசியம். சரிங்களா? அதனால உள்ளவங்களுக்குலாம் சரியான சாப்பாடு கிடைக்கலன்னு யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா I am telling you the secret. 2 நாள் எப்படி சாப்பாடு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, குழம்பு நல்லா இருந்துச்சு, சோறு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. மனுச்சுங்க அவர்களுக்கு மிகுந்த உற்சாகம் வரும். So everybody needs some stove. அதே நெகட்டிவ் ஸ்டோக்கா இருந்தா அது வந்து கொஞ்சம் எதிர்ப்பதமாக இருந்தால் ஒரு பெரிய விளைவை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல உற்சாகமா செய்யறவங்க நீ இது இப்படி செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுங்க, அடுத்த செய்யவே மாட்டாங்க. அதனால ஒரு இதுல காரியங்கள் நடக்க வேணும்னா சூப்பர் செஞ்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கணும், சூப்பரா போயிட்டே இருக்கணும். அன்பானவர்களே, கடவுளும் நம்மளை என்ன செய்யணும், தொட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்க்கிறோம். கடவுள் தொடுகிறாரா, கர்த்தர் நம்மை தொடுகிறாரா? ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்லி காண்பது கடைசியில் ஆசைப்படுகிறேன். எதுக்காக கர்த்தர் தொடுகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம இப்ப ஏற்கனவே சில சம்பவத்தினுடைய இன்னொரு விளக்கமா நான் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஓகே. எனவே அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவரை தொடுகிறார். இந்த தொடுதல்ல thousands of feelings, உணர்வுகள் பாய்ந்து செல்கிறது. உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், நீ எதற்கு கவலைப்படாத. அந்த ஒரு ஸ்டோக்ல எவ்வளவு மீனிங் இருக்கு, பொருள் இருக்கிறது சொன்னால் அது விவரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு பகுதியில் நான் பார்க்கும் பொழுது அது ஒரு சுகப்படுத்தும் தொடுதலாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறாரா? கண்டிப்பாக சுகப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், காரியங்களை மாற்ற முடியும். இதை நம்பாதவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லை. அநேக வேளையில நம்ம எப்ப வந்து கடவுளத்துல ஜெபிக்கிறோம் அல்லது கடவுள் தொடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்னா ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் தான் பண்றோம். அப்படிதானே அடிக்கடி கேட்கிறது. சாதாரண தலைவலியில என்ன செய்வீங்க, நமக்குன்னு ஒரு வைத்தியம் இருக்குது, காபி குடிச்சா சரியா போகும். ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மருந்து இருக்கு. ஒரு சிலருக்கு டீ குடிச்சா சரியா போகும்னாங்க, ஒரு சிலரு அது ஒரு சிலர் பிளாக் டீ குடிச்சா சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நடைமுறை மருத்துவருக்காக குடிச்சு பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் சரியா இல்லைன்னா அப்புறம் நம்ம தான் பெரிய டாக்டர் இல்லை, நமக்கு தெரியாத மருத்துவம்னா உடனே நான் அங்க சொல்றேன், உடனே கடையில போய் மெட்டாசின் அனாசின் நிறைய சின்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பாவம் எடுத்து என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு போட ட்ரை போடுறோம். அது நடக்கலன்னு என்ன செய்வோம், ஒரு டாக்டருக்கு ஒரு எம்பிபிஎஸ் கட்டி ஒரு எம்பி, இப்ப எம்பிபிஎஸ் எல்லாம் யாரும் அவ்வளவு இதா பண்றதில்ல, பக்கத்துல இருக்க எம்பிட்ட போறோம், சாப்பிடுறோம், சுகமாகல, அவர்கிட்ட போறோம், சுகமாகல, என்ன செய்வோம். இங்க எனக்கு இந்த அமைப்பு தெரியல மனுஷங்க, நான் ஓகே நான் தமிழ்நாட்டை மையமா வச்சிருக்கேன். முதல்ல ஒரு சின்ன கிளினிக்கு போவோம், அங்க சுகமானதுன்னா பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது போவோம், இல்லை ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது போவோம். அங்கேயும் சுகமாகலன்னா அதுக்கப்புறம் தான் பிரேயர் வரீங்களா. When everything is goes down, எல்லா இடத்துல ஃபெயிலியர் வந்தோட நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் கேட்கறோம். அன்பானவர்களே, சிறிய காரியமானாலும் பெரிய, அதுக்காக நான் நீங்க டாக்டர் போகக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க என்னுடைய பொருள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். நம்பாடவுல கர்த்தர் நம்மை தொடுகிறார், நம்ம என்ன செய்யறார், அதை நம்மை சுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய கரம் நம்ம என்ன செய்யறது, தொடுகிறார். அவருடைய தொடுகை ஒரு பெரிய சுகத்தை தருகிறது. இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 6:7. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உதடுகளை குத்தத்தினால் நக்கிரம் நீக்கி உன் பாவம் விருத்தியானது என்றான். ஓகே, இங்க ஒரு தொழுகையை குறித்து வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, தீர்க்க உரைப்பதற்காக அழைத்த பொழுது அவர் சொல்றார், ஆண்டவருடைய அருகில் போகும்போது நம்முடைய உணர்வு, நம்முடைய குறைவுகளை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் சொல்றார், ஐயோ நான் வந்து அசுத்தமானவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறாரு, அவரை அந்த ஆக்சுவலா இது ஒரு தரிசனத்துல வந்து எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுல உள்ள தலையை எடுத்து வாயை தொடுறாரு. என்ன நடந்துச்சு, he was sanctified, பரிசுத்தப்படுத்தப்பட்டார். அதன் பின்னால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டார். அப்ப கர்த்தர் நம்மை தொடுவாரையானால் நமக்கு சுகம் மட்டும் கிடைக்காது, நமக்கு என்ன கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும். கர்த்தர் நம்மை தொடவில்லை என்றால் அவரை போல நம்ம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது, அவரை போல மாற முடியாது. அப்ப கர்த்தரோடு வாழ்கிற வாழ்வு அல்லது கர்த்தரை பற்றிக் கொள்கிற வாழ்வு என்று சொல்லும் பொழுது
ஆட்டோமேட்டிக்கா அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக என்ன செய்கிறது, வேறொன்று ஆரம்பிக்கின்றது. நான் கடந்த வாரத்தில் நான் பைபிள் ஸ்டடியில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேனோ, எப்பொழுது அவர் எனக்குள்ளாக வருகிறாரோ, என்னுடைய இதயத்துக்குள்ளாக வருகிறாரோ, அப்பொழுது என்னுடைய ஆவி என்ன செய்கிறது, பலப்படுகிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியோடு கூட இணைகிறது. இது நிமித்தமாக மாம்சத்தை என்னால் என்ன செய்ய முடிகிறது, மேற்கொள்ள முடிகிறது. அப்ப நான் விரும்புகின்ற அல்லது தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற நற்கிரியைகளை என்னால் என்ன செய்ய முடியுது, செய்ய முடிகிறது. அதுக்கப்புறம் நான் அசுத்தத்திற்கு என்னுடைய சிரத்தை என்ன செய்கிறது இல்லை, ஒப்புக் கொடுக்கிறது இல்லை, சுத்தமானவைகளை நான் செய்ய எண்ணுகிறேன். நிறைய நான் மக்களை பார்த்திருந்தேன். நான் விசுவாசம் சொல்லுவாங்க, ஆனா எல்லா பண்ணுறதும் பண்ணுவாங்க. பயங்கரமா எல்லாரும் கட்டிச்சு பேசினாங்க. அந்த அம்மா யாரு, பின்னாடி கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. யார் அந்த அம்மா? கண்டிப்பா ஒரு கிறிஸ்டியன், அப்படித்தானே? அந்த அம்மா பேச்சு ஒரு சாஃப்ட்னஸ் இல்ல, ஒரு அன்பு எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கர்த்தர் அப்படின்னா என்ன செய்யல இன்னும். they have a Christian band, பென்கர் ஸ்டீபன் அப்படின்னு அழகான ஒரு பேர் வேணா வச்சிருக்கலாம், வசனங்கள் ஆயிரக்கணக்காக ஓட்டலாம். ஆனா கர்த்தர் தொடவில்லை. அன்பனவர்களே, கர்த்தர் ஒரு நபரை தொடுவாரையானால் அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு நேரான ஒரு சுபாவம் இருக்கும். தவறுகளை விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். இந்த பாவம் அப்படின்னு சொல்லுங்க, பாவம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆக்சுவலா வந்து அதுக்கு 3 விதமான பொருள் இருக்குது. 3 விதமான காரியங்களை பாவம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நம்ம டிராபிக், நம்ம நல்ல ஃபாஸ்டா கார்ல போயிட்டு தானே, ரெட் சிக்னல் வந்து என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். நீங்க கிரீன் சிக்னல் இருக்கு, நீங்க வேகமா வரீங்க, ரெட் விழுந்துருச்சு, பிரேக் போடுறீங்க, வண்டி நிக்கல, இழுத்துட்டு போய் கொஞ்சம் நடுவு போயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அங்க போலீஸ்காரர் இருந்தா என்ன செய்வாரு, ஃபைன் போடுவார். சரிங்களா? இது ஒரு பாவம். என்னன்னா செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா என்ன செஞ்சுவேன், என்னுடைய உள்ளம் வந்து செய்வதற்கான விருப்பத்தோடு இருக்காது, ஆனா என்னை அறியாமல் நான் என்ன செய்வேன், செய்து கொள்வேன். இது ஒரு வகையான பாவம், ரைட்? இன்னொன்னு, அந்த டிராபிக் சிக்னல்ல கண்டிப்பா பாரு, நீங்க இது தமிழ்நாட்டில் வந்து பார்க்கலாம், கண்டிப்பா அந்த இதை தாண்டி தான் நான் போய் நிற்பேன் அப்படின்ற ஒரு இது வழக்கமே அப்படித்தான். கீப் ரைட் அப்படின்னா லெப்ட்ல போறது, ஒண்ணுன்னா ஏத்தாப்புல போறது. பாப்பா ஒரு முறை நான் ஒரு ஃபாரினர் ஒருத்தரை கூப்பிடுவேன். ஆக்சுவலா இங்கிலாந்துல இருந்து ஒரு பிஷப் வந்திருந்தாங்க. டைரக்ஷன் வந்தப்ப நான் அவங்கள பல இடத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருந்தேன், பல சர்ச் ப்ரோக்ராம்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு போனப்ப எங்க கார் வந்து ஒரு டாக்ஸி ஹையர் பண்ணியிருந்தோம். அவரு போனவர் வந்து ஒரு நோ என்ட்ரில வந்து நுழைஞ்சார். அப்ப என்னுடைய இவர் பிஷப் பார்த்து சொல்றாரு, தட் இஸ் நோ என்ட்ரி அப்படின்னு. நான் சொன்னேன், அதாவது நோ என்ட்ரி தானே அப்படின்னு. அவர் லேசா போலீஸ்கார் ஒன்றும் இல்லை, மத்தியான நேரம் அது எல்லாம் சாப்பிட போயிருப்பாங்க அப்படின்னு. உடனே நான் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணேன். சட்டம் போடுறது யாருக்காக? இட் இஸ் நாட் ஃபார் தி போலீஸ்மேன். சட்டம் போடுறது போலீஸ்காரருக்கு போகலையா, நம்ம யாரும் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒழுங்கு வச்சுட்டு நீ இப்படி பண்றன்னு சொன்னாங்க. இது ஒரு சில இருக்குது, போலீஸ் இல்லைன்னா பார்த்து சரி பார்க்கணும் அப்படின்னு போறது. இது ஒரு வகையான பாவம். இது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாவம், இன்னொரு விதமான பாவம், 3வது வகையான பாவம் எப்படின்னா, உண்மையிலே போயிட்டு இவங்களுக்கு அருமையே கிடையாது, இந்த ரோட போய் உண்மையை போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றாரு. இதை கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம போட்டவங்கலாம் தப்பு, நான் தான் பெரிய நியாயவாதி மாதிரி பேசுறது. இந்த 3வது கேஸ் தேரவே தேராது. 3வது கேஸ் தேரவே தேராது. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வந்து கர்த்தரால தொடப்பட்டு தப்பு பண்ணோம்னா இந்த முதல் இதுல வேணா என்ன செய்யலாம் இருக்கலாம். அவருடைய ஹார்ட் should not go behind the flesh. அவருடைய இருதயம் மாம்சத்துக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஐயோ ஓடக்கூடாதுன்ற ஒரு உணர்வு வேணும். இது நல்ல ஒரு உதாரணம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான். தாவீது தப்பு பண்ணாரு. எப்படிப்பட்ட தப்பு பண்ணாரு? அவருடைய ரோமர்ல பவுல் சொல்ல 2 முறை அவர் வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். 2 முறை என்ன செஞ்சாரு, 10 கற்பனை மீறிட்டார். அப்படின்னா 2 முறை அவர் சாக வேண்டும். ஆனா கர்த்தர் அவருக்கு ஒரு சட்டை கொடுக்குறாரு. என்ன, இது இருதயத்துக்கு ஏற்றணும்னு. இது எப்படி கொடுக்கலாம்? நம்முடைய கடவுள் நீதி உள்ளவரா? நீதி உள்ளவனா பாவம் செய்யற ஆத்மா சாவு, அவன் கொண்டுக்கணும்ல. தாவீதை கொண்டுல கொண்டுக்கணும். எப்படி சொன்னார் அப்படின்னா, he knew the heart of man, he knew the heart of David.
அதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் ரெண்டு விதமான மக்களை நான் பைபிள்ல பார்க்கிறேன். ஒண்ணு, ஒருவர் தவறு செய்யும் பொழுது சுட்டி காண்பித்து தவறை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க ஒரு வகையான குரூப். அதுக்கு லீடர் தாவீது. இன்னொரு வகையான குரூப் இருக்குது, யாராவது போய் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலே என்ன செய்யறது? அடிச்சு விரட்டுறது. யாரு? அது நல்ல உதாரணம். எலியா தீர்க்கதரிசி ஒருத்தர் வரனார் தெரியுமா? ஒரு ராஜா வரனாரு, ஆகாப் ராஜா. சரிங்களா? சோ கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு நபர் அதை ஏற்றுக்கொள்கிறார், அவருக்கு குத்தப்பட்டால் அவர் என்ன செய்யறாரு? லார்ட் சாரி ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? சொன்னோன்னா விரட்டுறாரு. நீங்க இந்த ரெண்டாவது குரூப் எங்க ஊழியத்து பாதையில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் பிரசங்கம் பண்ணி திருப்பி நாங்கள் அழைக்கப்படுகிறது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ தலைவர்களும் அந்த போதர் என்ன செஞ்சுறாங்க, சொல்லி வச்சு கூட்டு பேசுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்பானவர்களே, அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நாம் தவறு என்று சொல்லி உணர்த்தப்பட்டால் சொன்னாலும் குறைக்காதீங்க. கடவுளத்தை நோக்கி பாருங்களது. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரால் தொடப்பட்டவன் என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? பாவம் செய்ய மாட்டார். சோ இரண்டாவது தொழுகை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தொழுகை. இன்னொரு தொழுகை குறித்து வாசிப்போம். வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இந்த சம்பவத்தை நான் லேசா சொல்லிடுறேன். எரேமியா தீர்க்கதரிசிட்ட கடவுள் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசி அப்ப ரொம்ப சின்ன பையன். சரிங்களா? அப்ப கடவுள் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசியா வான்னு சொன்னா முதல்ல அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கவர்மெண்ட் பார்த்தா நான் சின்ன பையன் அப்படின்றாரு. அப்ப கடவுள் என்ன செய்றாரு? கர்த்தர் தூதன் அவரை தொடுகிறார். இந்த தொடுதல் அப்படின்னு வரும்போது அந்த தொடுகை நடந்த என்பதாக இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு திறன் மாற்றம். அதுவரை he was unable to do anything. எந்த காரியத்தையும் செய்வதற்கு தகுதியற்றவராக பலனற்றவராக இருந்தார். ஆனால் கர்த்தர் தொட்ட என்பதாக எல்லாவற்றையும் செய்வதற்கான திறனை பெறுகிறார். சோ திறன் கொடுக்கும் தொழுகை. கர்த்தருடைய தொழுகை சுகமாக்குற தொழுகை மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்துகிற தொழுகை மாத்திரமல்ல, அது திறன் கொடுக்கும் தொழுகை. நான் ரொம்ப சுத்தமான ஒரு தமிழ் பேசுறேன். அந்த திறன்றது நம்ம பொதுவாக பயன்படுத்துற அது கிடையாது. It gives us talents. நிறைய தாளங்களை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. ஒரு சிலர் லீடர்ஷிப்ல இருந்துக்க மாட்டாங்க. நான்லாம் லீடர்ஷிப்ல இருந்ததில்லை. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு கூட்டத்தில் பின்னாடி இருந்து சிரிச்சு நிற்பேன். அவ்வளவுதான். ஏதாவது ஜோக் அடிச்சா பின்னாடி நிச்சு. முன்னாடி ஒரு நாள் என் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. சரிங்களா? நான் பூனாவில் இறையியல் படிக்க போனப்பதான் முதல் என்னை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு கிளாஸுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உண்மையில ஐ வாஸ் அஃப்ரைட். ஏன்னா அப்ப எனக்கு ஆங்கிலமும் ரொம்ப நல்லா தெரியாது. நான் +2 வரையும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். கல்லூரி மட்டும்தான் ஆங்கிலம். நான் பூனாவில் போய் படிக்க போயிட்டு அது கொஞ்சம் ஓவர் ஆசைன்னு எல்லாருமே சொன்னாங்க. உனக்கு அங்கெல்லாம் தேவையானலாம் சொன்னாங்க. உனக்கு இதெல்லாம் முடியுமான்னு வேற கேட்டாங்க. நானும் கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டேன் போல அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா முதல் 2 மாசத்துக்கு யாரை பார்த்தாலும் எஸ் எஸ் அவ்வளவுதான் என்னால பேச முடியுது. அவங்க வேமா கேட்கல வாட்ஸ் குட் நேம் அப்படின்னு கேட்டாங்க. முதல் முறை நீ கேட்டது வாட்ஸ் குட் நேம் கேட்டாரு. நான் 2 நிமிஷம் யோசிச்சேன். எனக்கு வாட்ஸ் நேம் வாட்ஸ் குட் நேம் எதை கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சேன். ஐ வாஸ் ஹேவிங் நோ டேலண்ட். இதுவரை வாழ்க்கையில எனக்கு முன்னாடி நின்று பேசுனதே கிடையாது. இப்போ நான் கிளாஸ்ல செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க? என்னை அந்த எலெக்ஷன் முன்னாடி 2-3 பேர் ப்ரொபோஸ் உன்னை நான் ப்ரொபோஸ் பண்ண போறோம், நீ என்ன செஞ்சிடாத, டிக்ளைன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஐயோ நோ சான்ஸ், ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சினேன். சரிங்களா? அது ஒரு என்ன சொல்ற யுனானிமஸா எடுத்த ஒரு எலெக்ஷன் ஆகி போயிடுச்சு. அதனால வேற யாராவது இருந்தா நான் அந்த பேரை சொல்லி தப்பிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கைதட்டி முடிச்சிட்டாங்க. இட் வாஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி கிவன் a ரெஸ்பான்சிபிலிட்டி. முன்னாடி போறப்ப ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னா முன்னாடியே சென்டென்ஸ் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பேன். Dear friends, today we are meeting after dinner at 7 o'clock in the dining hall. மனப்பாடம் பண்ணி முன்னாடி போய் அந்த பேப்பரை கேட்டு வச்சுக்க. ஏன்னா முன்னாடி வந்தா நினைச்சிருவாங்க. நிறைய நாள் அதுதான் மறக்கும். அதுவரை நல்லா ஞாபகம் இருக்காருன்னா அங்க போன மறக்கும். ஸோ அப்படித்தான் நான் செயல்பட துவங்கினேன்.
என்னுடைய துவக்கம் அப்படித்தான் இருந்தது. நான் யோசித்தேன், நான் போய் என்னத்தை செய்ய போறேன் அப்படின்னு யோசித்தேன். காலங்கள் செல்லும்போது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார்? திறன் கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தடுமாற்றங்கள் மத்தியில் தைரியமாக அவரால் என்ன செய்ய முடிந்தது? நிக்க முடிந்தது. ஒரு நாளுக்கு அவர் பயந்தார். மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். என்ன செஞ்சாரு? என்ன சொன்னாரு? திக்குவாயும், I am not the person you are looking for. I don't have any talents. What do you expect? அப்படின்ற ஒரு நிலையில தான் காணப்படுறாரு. நீங்க எதிர்பார்க்க எந்த ஒரு திறமையும் என்கிட்ட இல்ல, தயவு செஞ்சு நீங்க நம்பி என்ன செஞ்சாதீங்க, ஏமாந்து போய் ராஜி அப்படின்றது போலதான் மோசி சொன்னார். கடவுள் சொன்னார், நான் தான் நினைச்சேன், I will make you a good leader அப்படின்னு. மிக சிறந்த தலைவராக இத்தனை லட்சம் மக்களை அழகாக வழிநடத்தினார். அழகாக எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சார். அந்த திறமை யாருக்கு வந்துச்சு? அந்த திறமை யார் கொடுத்தா? Do you think Moses had it on its own? மோசேக்கு அந்த திறமை இருந்துச்சா? உங்களுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில பொறுப்புகள் எடுக்கும் பொழுது, ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த பயம் இருந்துக்கலாம். கர்த்தர் பயம் செய்யறார், திறன் கொடுக்கிறார். சோ கர்த்தருடைய தொழுகை நமக்கு என்ன கொடுக்கிறது? திறன் கொடுக்கிறது. சரி, அடுத்த தொழுகை ஒன்றை குறித்து பார்ப்போம். தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாது. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி நான் எதிர்பார்த்தது 10ஆம் வசனத்துல வந்துச்சு. இதோ ஒருவன் என் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும், 10ஆம் வசனத்துல என் உள்ளங்கைகளும் தலையும் ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. 10ஆம் வசனம், நான் 11 சொல்லிட்டேன், அந்த 10ல இருக்கு. சோ இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தலையை ஊன்றி என்னை தூக்கி வைத்தது. சோ இங்க தானியேல் ஒருத்தர் சொல்றாரு. அதனால அவரால் என்ன செய்ய முடிஞ்சு? எழுந்து நிற்க முடிந்தது. இது திடப்படுத்துகிற தொழுகை, நிற்க முடியாத ஒருவரை நிற்க வைக்கிற தொழுகை. தானியேலுடைய சம்பவம் சொல்லும் பொழுது பல காரியங்களை நம்ம பேசுவோம், அப்படித்தானே? தானியேலுடைய விசுவாசம் பத்தி பேசுவோம். குறிப்பாக வாலிபர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு பகுதி. இன்னைக்கு யாருடைய லீடர்ஷிப்? யார் இன்னைக்கு அடிச்சு முழங்கினது? ஆமா, நல்ல கண்ணெல்லாம் முழங்கிட்டாரு. வாலிபர்களுடைய எந்த சர்ச்சில் வாலிபர்கள் நிற்கிறாங்களோ அந்த சர்ச்சை நிற்குங்க. இது என்னுடைய அனுபவம். சோ வாலிபர்கள் எப்பொழுது எழுந்து நிற்க தூங்குகிறார்களோ அப்பொழுது அந்த சர்ச்சை என்ன செய்யும்? நிற்கும். வாலிபர்கள் எப்பொழுது நகர்கிறார்களோ சர்ச்சை என்ன செய்யும்? நகரும். there will be a movement in the church, right? சோ அதனால வாலிபர்களுக்கு எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும். சோ இந்த தானியேல் எப்படி நின்னாரு அப்படின்னு சொல்லி தானியேலுடைய வாழ்க்கையை ஒரு சில குறிப்பிட மட்டும் நான் லேசா சொன்னேன். தானியேல் செய்த ஒரு சில காரியங்கள் என்னன்னா, அவருக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அந்த வாய்ப்பை அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, சாதகமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவருக்கு ஒரு வழியை வைத்திருந்தார். அது கர்த்தருடைய வழி, இதுதான், நான் இப்படித்தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இந்த சாப்பாடு இதுல பாத்துக்கோங்க. பொதுவா வாலிபர்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், தானே? வாலிபர்கள் வயதிலே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா தானியேலுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்னது? ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் நான்வெஜ் அப்படிங்கிறது. எந்த வாலிபராவது அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுல வேணா இது வேணா அது வேணாம்னு சொல்லிக்கலாம். he had a chance, ஒரு வாய்ப்பு இருந்தது. அது அவர் அட்வான்டேஜ் எடுக்கல. மாறாக எனக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கர்த்தர் என்னை தொட்டு இருக்கிறார். நான் சாதாரண ஒரு நபர் அல்ல. எனக்குன்னு ஒரு வழி இருக்கிற வகையில் தான் நான் நினைச்சுவேன் போவேன். யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி என்ற அந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு தனக்குத்தானே ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டிருந்தார். காரணம் என்ன? கர்த்தர் அவரை தொட்டிருந்தார். பெறநற்று போகிறவர்களுக்கு கூட அவர் நினைச்சார், எடுத்து தூக்கி நிறுத்துகிறார். அன்பானவர்களே, யார் கர்த்தர் தூக்கி நிறுத்துறாரோ அவங்க தைரியமாக நினைச்சவங்க எழுதி பிரகாசிப்பார்கள். நான் சொல்ல சண்டை போடுவாங்க சொல்லல, கர்த்தருக்கு பணி செய்வார்கள், கர்த்தருக்கு பணி செய்வார்கள். இந்த தானியேல் அப்படிப்பட்ட ஒரு தீபமாக பாபிலோன் தேசத்துல எல்லா இஸ்ரவேலர்களும் கூட விழுந்து பணிஞ்சாலும் இவர் விழுக மாட்டேங்கிற ஒரு நிலையில நிற்கிறதை பார்க்கிறார். அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுக்கு என்று ஒரு ஒளியை
கர்த்தருடைய வழியை அவங்க தெளிவாக வைத்திருந்தபடினால சரியான ஒரு பாதையை நோக்கி அவங்க நினைச்சிருக்காங்க, சென்று கொண்டிருந்தார்கள். சோ அவருடைய தொழுகை நம்ம என்ன செய்யுது, எழுப்பி நிறுத்துகிறது. இப்ப நம்ம உட்காந்துக்கோமா நிறுத்துக்கோமா? நான் சொல்றது இந்த உட்கார்ந்து கேட்கல, நம்ம சர்ச்சை கேட்கல. ஓகே, எனிவே சோ we need to analyze. நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்க கூடாது, கண்டிப்பா எந்திரிச்சு நிக்க கூடாது. என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? செயல்படணும், ஓடணும். ஓகே, ஓடணும். சோ அதனால ஓடுகிற திருச்சபையா, ஓடுகிற ஓடுற திருச்சபை இல்லை, ஓடி ஓடி ஊழியம் செய்கிற சபை மக்களாக என்ன செய்யணும், அமைந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படி ஓடணும், ஓகே எழும்பணும் ஓடணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிமானம் வேணும் தானே, நமக்கு ஒரு அஃபினிட்டி, அந்த இது சொல்லுவோம் சர்ச் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சர்ச் ஒரு பிடிமானம் கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும். ஐ ஷுட் பி இன் ஒன் சர்ச். அங்கதான் எந்த காரியத்தை என்ன செய்யலாம் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். இந்த உணர்வு இல்லைன்னா ஒரு சில ஓடுற கிறிஸ்தவங்க இருக்காங்க. நான் நீங்க சர்ச்சில் எப்பயுமே வேற சர்ச்சில் யாராவது வந்தா முதல்ல நிப்பாட்டிடுங்க, முதல்ல உன் சரித்திரத்தெல்லாம் சொல்லுங்க. அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? ஐயா நாங்க அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்க அது சரியில்லை, அப்புறம் அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்க சரியில்லை, இந்த சர்ச்சுக்கு போனேன், அங்க சரியில்லை, அதான் இந்த சர்ச் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால வந்தேன் அப்படின்னா. நீ இங்கேயும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இங்க இருந்து என்ன ஓடி போயிடும். இப்படி ஓடுற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இதுல இவங்களுக்கு ஷாப்பிங் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. வேடிக்கை ஷாப்பிங் கிறிஸ்டியன்ஸ். எந்த கடையில நல்ல பொருள் இருக்குன்னு, இந்த இப்ப நிறைய பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நான் போறப்ப எங்கனால உடனே அந்த பேம்ப்ளெட் எடுத்து அப்படி பாப்பா எங்க இது சீப்பா இருக்கு, இந்த கடையில சீப்பா இருக்கு, நீங்க அங்க போவோம், அந்த பொருள் இருக்கா இல்லையா வாங்கி வந்துடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து வேற எந்த கடைன்னு போயிட்டு. இது ஷாப்பிங் போகலாம். ஆனா கிறிஸ்தவத்துக்கு சரி வராது. கிறிஸ்தவத்துக்கு என்னுடைய வேர் என்ன செய்யணும், ஒரு இடத்துல எப்படி இருக்கணும், சல்லி வேற இருக்கக்கூடாது, ஆணி வேற இறங்கிட்டே போகணும். எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை அடி அது போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா we will not stand as a Christian. அவ்வளவு நமக்கு நிக்கிறதுக்கு என்ன இல்ல, பலம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும், தலைகீழா நடக்கிற சர்ச்சுக்கு போனாலும் நீங்க எப்படிதான் இருப்பீங்க? நீங்க யார் போறீங்க சொல்லுங்க, நான் பொதுவாக நான் சொல்றேன், போறவங்களை குறித்து சொல்றேன். நண்பனவங்களே, we should not be a shopping Christians. அங்க நல்லா இருக்கு, எங்க நல்லா இருக்கா ஓட அவசியம் இல்லை. எங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அங்க எங்க ஒரு மரம் இருக்குது. ஈவன் நான் இப்ப இதுல குவைத்துல பார்க்கலாம், மிக அதிசயமான காரியம், குவைத்துல மரம் வளருமா? வளருவேன்னு நின்று வளர்ற மரம் வளர்ந்துட்டு தான் இருக்கு, அப்படித்தானே? எவ்வளவு பசுமையா இருக்கு. இது இங்க இருந்து நான் இந்தியாவுக்கு போறேன் அங்க போறேன் நடந்துட்டே போச்சுன்னா இந்த மரம் என்ன ஆகும்? எப்பயுமே இந்த ஒரு உணர்வு இருக்கும், எப்ப இக்கரைக்கு அக்கறை வச்சல் ஒரு காரியம். அடுத்தவங்க பார்த்தா அங்க நல்லா இருக்கும், அங்க தண்ணி நல்லா இருக்கும் போல, இந்த மரம் அப்படியே தள்ளி தள்ளி போச்சுன்னு வச்சுங்க, அது மரமா? இன்னைக்கு தப்புற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இங்க இருப்பீங்கன்னு சொல்றேன். we need to have a root. so எழுப்பி நிற்கக்கூடிய திறன் எப்பொழுது வரும் என்றால், நம்முடைய வேறு எந்த மரத்துக்கு வேறு ஆழமா இருக்கோ அந்த மரம் என்ன செய்யாது, என்ன புசல் அடிச்சாலும் என்ன மழை பெஞ்சாலும் அசைஞ்சு கொடுக்குமே வழிய பெலனோடு கூட இருக்கு. இந்த பலத்தை யார் தரா? இது சர்ச் அப்படின்னும் பொழுது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றார். பவுல் சொல்லும் பொழுது சொல்றார், இது நம்மளுடைய இது என்னது, பாடி ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தருடைய சரீரம். நம்முடைய சரீரத்துக்கு யாரு தலையா இருக்கா? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கா. சரிங்களா? இப்ப இந்த தலை இருக்கு, இந்த தலைக்கு பேர் என்ன? ஏன் இந்த தலையை தான் கேட்கிறேன் நான். பேர் ஒரு ஆள் தைரியமா சொன்னாங்க. ரைட், ஓகே. இது யாருடைய கை? ஓகே, என்னுடைய கை. ரைட், சரி. இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் லெக், லெஃப்ட் லெக். சரி, ஓகே. இந்த கை திடீர்னு பார்த்துட்டு அந்த பிரதர் நல்லா இருக்காரு, அவர் நல்லா சாப்பிடுவார் போலன்ட்டு, அவரு கோயிலுக்கு நல்ல சம்பாதி நல்ல இன்னைக்கு மத்தியானம் பர்கர் சாப்பிட்டாரா, ராத்திரி எதுவும் சாப்பிட்டாரா அப்படின்னு இந்த கை அங்க போய் ஒட்டுமா? இட் கேனாட். அப்படி ஒட்டுனா அது என்ன கை? ரப்பர் கை தான் ஒட்டும், உண்மையான கை என்ன செய்யாது ஒட்ட. அன்பானவர்களே, நாம் ஒரு சரீரம், ஒரு சபையாக, திருச்சபையாக ஒரு சரீரமாக என்ன செய்யணும், கர்த்தர் நம்மை ஏற்படுத்திட்டார். இது நம்முடைய சாய்ஸ் இல்ல, இது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அமைப்பு இல்ல. நிறைய நம்முடைய விருப்பம் இல்லாம நடக்கும். நம்ம பெற்றோர் நம்ம விரும்பி எடுத்துக்கிட்டோம், ஆனா வந்ததை எடுத்துக்கிட்டோம், அப்படித்தானே? எங்க அம்மா மாதிரி உண்டா, எங்க அப்பா மாதிரி உண்டான்னு பேசுறேன், அப்படித்தானே? அதே மாதிரி சபை நம்மளா வந்தோம். என்ன ரொம்ப அமைதியாயிடுச்சு. இந்த அமைதியின் ரகசியம் என்ன?
கர்த்தர் நம்மை இந்த சபையில் நினைச்சிருக்கிறார், இணைத்திருக்கிறார். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய தாயை போல, தாய் திருச்சபை என்ன சொல்றோம்? ஓகே, ஒருவேளை நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்கலாம், பட் இங்க ஒரு இதோட இணைந்து இருக்கிறோம். இங்க இருந்து என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. சின்ன விரல் மாறினா கூட ஃபங்க்ஷன், ஈவன் ஒரு ஹேர், என்னுடைய ரோமம் ஒண்ணு கூட மாறி நினைச்ச முடியாது, ஒட்ட முடியாது. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி ஏதாவது பண்ணி வேணா ட்ரை பண்ணலாம், பட் தட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர். பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபெயிலியர் ஒரு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? மைக்கேல். வெரி குட், தேங்க்யூ. மைக்கேல் ஜாக்சன். he lost his life. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். he lost his life. அவருடைய வாழ்க்கையை அவர் இழந்து விட்டார். அவ்வளவுதான் அந்த சர்ஜரினால. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நிற்பதற்கு திடம் தருகிறார். அடுத்த இன்னொரு தொழிலை பார்ப்போம். 32 அதிகாரம், ஆதியாகமம் 32 அதிகாரம் 25 வசனம். ஆதியாகமம் 32 25. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய குறைச்சத்தை தொட்டார். சரி, அதனால் அவனுடைய போராளியின் யாக்கோபின் குறைச்சத்தை சுருங்கிச்சு. சரி, இது இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாக்கோபு, யாக்கோபுனா பொருள் என்ன? எத்தன். ஓகே, எத்தன் பைபிள்ல போட்டுருக்குது, அப்படித்தானே? ஆமா. அதோட இன்னும் கொஞ்சம் தெளிவான இன்னொரு சின்ன டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன். இடநிலை பண்ணுகிறவன், இடர பண்ணுகிறவன் அப்படிங்கிறது ட்ரிப்பர். அந்த அவங்க அண்ணன் காலை பிடிச்சு வந்தா பார்த்தீங்களா, அதனால அந்த பேர். ஓகே, அதுக்கு என்ன சொல்றது, அதை வந்து சிம்பாலிக்கா சொல்றப்ப எத்தனை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், எத்தனை பேர் கரெக்டானதான். இன்னொருத்தர் காலை தடுக்கி விடுவார். இவர் அண்ணன் காலை தடுக்கி விட்டுட்டே இருந்தார், இப்படித்தானே? ஒரு காலம் வரையும் அவர் இப்படிதான் அழைக்கப்பட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், அதுக்கப்புறம் இஸ்மாவேலை விட்டுட்டாரு, ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார், அதுக்கப்புறம் ஏசா விட்டுட்டாரு, யாக்கோபு தெரிந்து கொண்டார். முதல்ல தெரிந்து கொண்டார். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், சாயத்துல 2 பிறப்பேன், மூத்தவன் வந்து இளையவனை செய்வான், இளையவனை நான் தெரிந்து கொண்டேன் முதல்ல சொல்றாரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அப்ப யார் தெரிந்தெடுக்கிறாரு? யாக்கோபு தெரிந்தெடுக்கிறார். ஆனா யாக்கோபு எப்படி அழைக்கப்படுகிறார் உலகத்துல? ஆமா, இப்ப யாக்கோபுன்னு அழகா இருக்கு. மனுஷங்க யார் பேராவது இங்க ஜேக்கப் இருந்தா மனுஷங்க. ஒரு முறை நான் அப்படி சொன்னப்ப ஒருத்தர் கடைசியா வந்து சொன்னாரு, ஐயா என் பேர் ஜேக்கப், நீங்க என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் பைபிள் அவர் யாக்கோபு தான் சொல்றேன், அந்த பேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. இடர்விட பண்ணுகிறவன், ட்ரிப்பர், காலத்தை விடுங்க. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு எத்தனாவது தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? அவரை தொடுகிறார், அவருடைய தொடை சந்தை தொடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் his name is changed. அவருடைய என்ன, அவருக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? சொல்லணும் இல்லையா? சொன்னேன், சொல்லுங்க. இல்ல, இஸ்ராயேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம், தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மக்கள் அப்படிங்கிறது அவருடைய பொருள். சோ தேவ ஜனம். இப்ப நம்ம யாரு? தேவ ஜனமா? ஓகே, யாக்கோபுடைய வம்சத்துல வந்தனால வந்த தேவ ஜனம் அல்ல, புதிய உடன்படிக்கையில இணைந்ததுனால நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரைட், சரி. சோ எத்தன் என்ற பெயர் எப்பொழுது மாற்றப்பட்டது என்றால் கர்த்தர் அவரை தொட்ட பொழுது. கர்த்தர் அவரை தொட்ட பொழுது, அவர் தொட்டது ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நொண்டி நொண்டி நடந்தாராங்க. சரி, anyway, அந்த பிசிக்கல் ப்ராப்ளம் நமக்கு பிரச்சனை இல்லை. That spiritual change that teaches a lesson. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் தொடுவார் ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் that will be changed. நம்மளாம் யாருனா, சரி நம்மளாம் இல்லை, நீங்க விட்டு நீலாம் நல்லா, நான் பெரிய பாவி, நான் அதிகமான தவறுகளை செய்தவன். கர்த்தர் என்னை தொட்டபோது கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். இதே விசுவாசின கையத்தை எழுதி சொல்லுவாங்க. பிறப்பிலே நீங்களும் நானும் பரிசுத்தராய் பிறக்கவில்லை, ஆனால் கர்த்தர் தொட்டபடினாலே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம், தேவ ஜனமாக மாறி இருக்கிறோம். அவன் பேர் வேணா அழகழகா இருக்கிறான். ஸ்டீபன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிரீடம் அப்படின்னு அர்த்தம். கிரீடம். பட் ஐ வாஸ் நாட் எ கிரீடம். இப்ப நீங்க பார்த்து சொல்லாங்க, இந்த கிரீடத்தை நான் சொல்லுங்க. ரைட். பென்ஜர்னா சன் ஆஃப் நோபல்னு சொல்லலாம். பென் அப்படின்னா சன் ஆஃப் அப்படின்றது அதனுடைய பொருள். ஸோ நான் பெரிய நோபல் மகன் இல்லை, நான் பெரிய நல்லவனும் இல்லை, மோசமானவனாக தான் இருந்தேன். நான் கர்த்தரை தொட்டபடினால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக பரிசுத்தனாக தேவ ஜனமாக
மாறி இருக்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய தொடுகை நம்ம என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. அந்த பகுதியில யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அதுவரையும் அவர் வாழ்க்கையில பல பிரச்சனை. பாலைவனத்துக்கு போறாரு, ஆடு மாட்டோட வாழ்றாரு, தன்னுடைய மனைவிக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சாரு? ரொம்ப நல்லா தெளிவா படிச்சு வச்சிருக்கீங்க. 14 வருஷம் மனுஷ மக்களை பார்க்காம ஆடுகளோடு அடைந்து கொண்டிருந்தார். அவங்க மாமா ஏமாத்துறாரு. எத்தனை வித போராட்டம், எத்தனை விதமான சிக்கல்கள், எத்தனை விதமான துன்பங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை, ஆண்டவர் தெரிந்திருந்தார், உண்மைதான். ஆனா இந்த தொடுகைக்கு அப்புறம் his life got changed. கானானிலே வாசம் பண்ண வேண்டிய நபர் ஆராமிலே போய் வாசம் பண்ணுகிறார். ஈராக்கு போயிட்டாரு. அங்க போய் பல பாடுகளை போறார், எவ்வளவு துன்பப்படுகிறார். அண்ணன்றதை எல்லாத்தையும் ஏமாத்தலாம் பார்த்தாரு. அப்படியும் கதை நடக்கல. ஆசீர்வாதம் கிடைச்சா அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பார்த்து வேணும் தலைகள் அதையும் ஏமாத்தி வாங்கினார். பேருந்து தான் வாங்கினார், அதை அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தர் தொட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு என்று வைத்த ஆசீர்வாதத்தை அவரால் என்ன செய்ய முடிந்தது? சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. அதுக்கப்புறம் அவர் கானானை விட்டு போனதாக சரித்திரமே இல்லை. கானானை அவரை விட்டு என்ன செய்யல, நிலை பெயரவே இல்லை. அதுவரை அவருடைய வாழ்க்கை வந்து வனாந்திர வாழ்க்கை தான், அங்கிருந்து ஓடி அடைந்த வாழ்க்கை தான். கர்த்தர் தொட்ட என்பதாக கானானுடைய வாழ்க்கையை சுதந்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களை பரம கானானை நோக்கி ஓடுகிற நீங்களும் நானும் கர்த்தர் தொடும்பொழுது அதை நம்ம செய்வோம், சுதந்திரத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கதான் போயிட்டு இருப்போம். அதை நான் சொல்றேன். கர்த்தருடைய தொடுகை ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆசீர்வாதம் பரம கானானுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறது. கடைசியாக ஒரே ஒரு தொடுகையை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 7 வசனம். 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை கட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஓகே, இந்த சம்பவம் ரொம்ப ஒரு வித்தியாசமான சம்பவம். எனக்கு ரொம்ப பொருள் நிறைந்த அல்லது என்னை மாற்றிய எனக்கு ஒரு சில காரியங்கள் கற்றுத் தந்தது. இந்த தொழுகை வந்து உற்சாகப்படுத்தும் தொழுகை. உற்சாகப்படுத்தும் தொழுகை. என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த சம்பவத்தை சொல்லிட்டேன். ஆகான் போய் என்ன செய்யறாரு? ஆகானுடைய வாழ்க்கையை ஆகாப் ராஜா போய் அவருடைய வாழ்க்கை நிலையெல்லாம் சொல்லிட்டு உன் நாட்டுல மழை பெய்யாதுன்னு சொல்றாரு. இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எனக்கு மழையை தாங்கன்னு கேட்காம சொல்ல வந்தார். என்ன பண்றாரு? கொலை செய்ய முயற்சிக்கிறார். இவர் ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? வனாந்திரமான ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. ஓடி போய் சாப்பிடுறது சாப்பாடு இல்ல, உணவுக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, போய் ஒரு இடத்துல போய் படுத்து தூங்குறாரு. இப்ப ஒரு மனது நீங்க ஒரு அப்படி ஓடி போய் சுவிசேஷம் சொன்னதுனால உங்களை அடிச்சு வரட்டி கோயத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நடு பாலைவனத்துல எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கீங்க வச்சுக்கோங்க, என்ன யோசிப்பீங்க? இது எனக்கு தேவை, இது உனக்கு தேவை, ஒழுங்கா அவன் பாட்டு வேலையை பார்த்துருக்காரு, எனக்கு கட்டுரை ஊழியத்து சரி அது சரி போய் என்ன பண்ணிட்டாரு. இப்ப மனுஷ மக்களை பார்க்க முடியாது, தண்ணி பஸ் தண்ணி குடிக்க முடியாம இங்க இருந்தா 100 தண்ணி பாட்டில் 100 ஃபில்ஸா போட்டுட்டாங்க. பாட்டில் குடிச்சிட்டு வேணும்னா ஜூஸ் டீ, ஒரு சில டீ காஃபி எல்லாம் சேர்ந்து குடிச்ச பழகினாலு தண்ணி கூட எல்லாம் நினைச்சது காட்டில் இருக்கிறது. எதுக்காக? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுக்காக. So he was very much depressed. பயங்கரமான ஒரு சோதனை. போய் பல குழம்பு அவர் மனசுல ஓடி இருக்கணும். உடனே ஒரு தேவன் வந்து தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. சரிங்களா? சாப்பாடு கொடுத்து சொல்றாரு, அப்பா எந்திரி, நீ இன்னும் போக வேண்டிய தூரம், உன்னை நான் இன்னும் பயங்கரமா பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் நம்ம யோசிக்கிறது அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறது? உற்சாகப்படுத்தி தொடர்வதற்கு தான். நம்ம உலக பிரகாரமா பல நேரத்தில் சோர்ந்து போகிறோம். பல காரியங்கள் நம்ம அழுத்தும் பொழுது அல்லது பல விதமான காரியங்களை நெருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். உண்மைதானே? உண்மைதானே? யாராவது எனக்கு சோர்வே வந்ததில்லை, நான் எப்பயுமே உற்சாகமா இருப்பேன், நான் எப்பயும் உற்சாகமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா கையெழுத்து வரணும். யாராவது கை வச்சீங்கன்னா நீங்க வந்து முடிச்சிடலன்னு அர்த்தம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? உற்சாகப்படுத்த அவருடைய தொழுகையின் வாயிலாக நம்ம என்ன செய்யறார்? உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் ஓடி முடிச்ச உடனே அந்த டயர்டா வரவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான அந்த கோச் அந்த இதுல ரொம்ப ஈடுபாடு போய் என்ன பண்ணுவாங்க? தட்டி விடு தண்ணி கொடுப்பாங்க.
இதோட முடிஞ்சு வச்சு வெற்றி அடைஞ்சிட்டான்னு அர்த்தமா இல்ல, அடுத்த ரேஸ்ல இருக்கப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறது. பலப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற தொழுகை கர்த்தர் இந்த மாதிரி ஒரு தொழுகை. நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்துல பல்வேறு சோர்ந்து போய் இருந்தோம்னா இன்னொரு தட்டி எழுப்பி வேணுங்கிற சாப்பாடு கொடுத்து கமான் கமான் வா 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 போவோம் செய்யறாரு. நம்மை தூக்கி செல்கிறார். ஒரு சில வேளை நம்ம அப்படியே நொந்து போய் தூய்ந்து போய் ஐயோ என்ன பண்றது தெரியாம விழுந்து கிடந்தா நம்மளை அவர் உற்சாகப்படுத்தி நம்ம என்ன செய்யறாரு, தன்னுடைய சிறைகளில் நம்மை தாங்கி செல்கிறார். He doesn't leave us alone at any time. எந்த வேளையிலும் அவர் நம்மளை என்ன செய்யறதில்ல, தனிமையாக விடுகிறவர் இல்ல. நம்மை தூக்கி அரவணைக்கிற கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய தொழுகை நம்ம என்ன செய்து உற்சாகப்படுத்துகிறது. ஒரே ஒரு சம்பவம், ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல முடிக்கின்றேன். ஒருத்தர் கடவுளுக்கு பிரியமான ஒரு பக்தர் வந்து கடற்கரையில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போறாரு. ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க, இப்ப நிறைய பேர் ரோட்ல பேசிட்டே போறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்து பேசி போனா ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம், இப்ப பார்த்தா கொஞ்சம் கவனமா திருப்பி சுத்தி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, ரோட்ல போறோம். அன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், யாரு கூட சண்டை போறான்னு பார்த்தேன். முதல்ல தோணு, அப்புறம் தான் பார்த்தா லேசா ப்ளூடூத் ஒரு ஹெட்போன் மட்டும் தெரியுது. அதை பார்த்தா போன்ல யாரும் சண்டை போட்டு அதனால முன்னாடி இப்படி பேசுறாங்கன்னா ஏதோ தனக்குள்ளே பேசுறாங்க. இப்ப யாரும் சொல்லிடாதீங்க. இந்த பக்கம் வந்து ஆட்டோரோடு பேசி கொண்டு இருக்காங்க. ஆட்டோரோடு பேசிட்டு கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போகும் பொழுது பின்னாடி பாக்குறாரு, கால் தடம் இருக்குது. எத்தனை கால் தடம் இருக்கும்? ஆண்டவர் கூட வர்றாரு, இவரும் போறாரு. எத்தனை கால் தடம் இருக்கும்? 4 கால் தடம். 2 பேர் அப்படி சொல்லுவோம். ரொம்ப ஞானமா சொன்னா 2 ஜோடி கால் தடங்கள் வருது. இது பார்த்து போயிட்டே இருக்காரு, பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. திரும்பி ஒரு தூரம் போனவொடனே பார்த்தா ஒரு கரடு முரடான கல்லான இதான முள்ளான ஒரு இடம் வருது. கடந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் திருப்பி போறாங்க. இது லேசா பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. நேச்சுரலா என்ன நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. பார்த்தா அந்த முன்னாடி இடம் வரப்ப ஒரு ஜோடி கால் தடம் தான் இருக்கு. திருப்பி நல்ல வந்தோடனே 2 ஜோடி கால் தடம் இருக்கு. ஒரு பயங்கர கலமாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் இவர் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ஆண்டவர் இருக்கிறேன். என்ன ஆண்டவர் எப்படி கைவிட்டீங்க நம்மள? எப்ப என் கூட வரணுமோ அப்ப வராம, எப்ப தேவையில்லை அப்பெல்லாம் கூட வந்திருக்கீங்க. எப்ப நெருக்கமான இடம் வச்சு அப்ப என்ன பண்ணிட்டீங்க, கைவிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீ நல்லா திரும்பி பாரு, அந்த கண்டினியூட்டி பாரு, எந்த காலத்துல கண்டினியூஸா இருக்கு, எந்த காலத்துல பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னப்ப இவர் திரும்பி 2வது இடம் பார்த்தாரு. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை என் கருடைய கையில ஏந்தி கொண்டேன், நீ நடக்கலப்பா, நான் தான் நடந்துக்க, அந்த காலத்தை பாரு அப்படின்னாரு. அப்பொழுதுதான் இவர் பார்த்தாராம். இது ஒரு கற்பனையான ஒரு கதை தான். உலக வாழ்க்கையில நம்மை தூக்கி சுமக்கிறவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொழுகை நம்ம எந்த விதமான தோல்வியில் இருந்தும், எந்த விதமான தொய்வில் இருந்தும், எவ்வளவு விதமான வீழ்தலில் இருந்தும் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு தொழுகையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம், அண்டி இருக்கிறோம். அந்த தொழுகை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கர்த்தரை தொழுகை என்ன செய்யுது? முதல்ல என்ன கொடுக்குது? சுகத்தை கொடுக்கிறது. 2வது தொழுகை பரிசுத்தத்தை தருகிறது. 3வது தொழுகை திறனை கொடுக்கிறது, திறன், டேலண்ட். ஓகே. 4வது தொழுகை தூக்கி நிறுத்துகிறது. ஓகே, நிறுத்துகிறது. 5வது தொழுகை ஆசீர்வாதத்தின் தொழுகை. 6வது தொழுகை உற்சாகப்படுத்துகிற தொழுகை. அநேக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய உற்சாகத்தை அந்த தொழுகை என்ன செய்யுது, தருகிறது. சரிங்களா? கடைசியா வந்தனால அது குறைவானது நினைக்காதீங்க. That is more important. That is more important. எத்தனையோ நல்ல கண்ணு இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்காங்க. எத்தனையோ நல்ல கண்ணு நம்ம ஊர்ல இருக்காங்க. நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம். நான் இப்ப பார்த்தேன், தமிழ் இந்தியாவுல ஜோம் பண்ணுங்க, இந்தியாவில் வடநாட்டில் நடக்கிற மிஷனரி பணித்தளங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. சவுத் இந்தியாலாம் பாவம் செஞ்சதா? எனக்கு புரியல. No, you have to learn something. இந்தியாவுக்கு ஜோம் பண்ண, தமிழ்நாட்டுல ஜோம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமா? கிறிஸ்டியன் பெர்சன்டேஜ் 2.45. சரிங்களா? அப்படின்னா 98% மக்கள் ரட்சிக்கப்படல. இந்தியாவில், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டை தள்ளி விடுறோம். ஆண்டவருக்கு தமிழ்நாட்டை தொடாத காரணம் யாருன்னா நம்ம இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஜெபம் பண்ணல, நம்ம ஊருக்கு தான் ஜெபம் பண்றோம். தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் பெர்சன்டேஜ் 7. 93% மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இன்னும் எத்தனையோ நல்ல ஒரு பண்டாரி பக்கத்துல தான் அவரும் இருந்தார். அப்படித்தானே? எங்க உங்க நல்ல கண்ணு, எங்க நல்ல கண்ணு அந்த உங்களுக்கு
உங்களுக்கு எந்த ஊருங்க? நல்லகண்ணுக்கு எந்த ஊர்? உங்களுக்கு கேட்கல. பண்ணாரியா தான் சொன்னீங்க. பண்ணாரிங்க. ஆமா, தமிழ்நாட்டிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாத, இன்னும் சபைகளுக்கு தீ வைக்கிற, சபையில அடிச்சு கொடுத்துக்கிற, இப்ப நான் வர்றது கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஜபக்கூடிய மாதிரி ஒரு விஷய இடத்துல நடந்தப்ப போய் உள்ள போய் இருக்க பொருள்லாம் அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டாங்க. இது என்ன நடக்குது? நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கலாம், வேற யாரும் ஜெபிப்பா? இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தமிழ்நாட்டில் மையமாக வைத்து ஜெபிங்க. இன்னும் அங்க சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் 93% இருக்கிறார்கள். 93%. நீங்களும் நல்லா சாப்பிட்டு அங்கேயே குமாரம் போட்டு இங்கிட்டு வந்துட்டோம், நாங்க அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். மனுஷங்க, நான் தவறா சொல்லுறேன், நான் அந்த இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். இன்னும் பல கிராமங்களிலே பஸ்ஸை தீ கொடுத்துக்கிற, அடித்து நொறுக்குகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இருப்பவர்கள் ஒருவர் கூட இல்லை. இருக்கிறாங்களா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை பேர் வந்திருப்பீங்க? திருவண்ணாமலை பகுதியில் எத்தனை பேர் வந்திருப்பீங்க? மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது, கருங்காலக்குடின்னு. அதுல எங்க மிஷனரி படைத்தளம் இருக்குது. மதுரையில இருந்து 37 கிலோமீட்டர் தான். 18, 20, 25 கிராமம் நான் சுத்தி பார்த்த அளவுல ஒரு திருச்சபையில ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. கொடைக்கானல் மலை மதுரை 120-130 கிலோமீட்டர்ல இருக்குது. இன்னும் ஒரு கிறிஸ்தவம் கூட அந்த பகுதியில் இல்லை. இதுக்கெல்லாம் யார் கணக்கு கொடுக்கிறது? கர்த்தர் நம்மை தொடுகிறார். எதுக்காக? சுவிசேஷத்தை எல்லாம் அறிவிப்பதற்கு. எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு தொலைபேசி வந்தது. சிவகங்கை என்று ஒரு இடம் இருக்குது, மதுரையில இருந்து 60 கிலோமீட்டர். அதை சுற்றில ஏகப்பட்ட கிராமங்கள், இன்னும் ஒரு சர்ச்சு கூட இல்ல, ஒரு கிறிஸ்தவம் கூட இல்ல. அங்க பணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நானும் பணியாளர்களை தேடினேன். பணியாளர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஊழியக்காரன் கிடைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரன் வந்தோன்னு கேட்கறாங்க, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? நான் என்னுடைய மிஷனரி பணித்தளங்கள்ல சர்ச்சு 1500 ரூபாய் கொடுக்குது. ஒரு மிஷினை தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கிரைஸ்ட் சர்ச்சில் 2 மிஷின் தாங்குறாங்க, இன்னொரு சர்ச்சில் ஒரு மிஷின் தாங்குறாங்க, அப்படி தாங்குறாங்க. ஆனா மிஷினரிக்கு 1500 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஒரு மிஷினரி 1500 ரூபாய் சம்பளத்தில் வாழ முடியுமா? எவ்வளவு பேசிக் நீட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைந்தது 4000 ரூபாய். அதே குறைதான். அதிலும் நாங்கள் படிப்பதற்கு பிள்ளைக்கு ஸ்கூல்ல வச்சுக்கணும், அதுக்கு ஒரு தனி கொடுத்துறோம். கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் சொல்லி சப்ளிமெண்ட் பண்றோம். பட் we are not able to provide enough for their food. அவருடைய உணவுக்கு பிள்ளைக்கு ஃபேரட்ஸ் வாங்க முடியல, அழுகிற எத்தனை விஷயங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நம்ம என்ன சொல்றோம்? பல காரியங்களை, பல நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டு அன்பானவர்களை கர்த்தர் நம்மை தொட்டிருக்கிறார். எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. நம்மை சுற்றிய இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்காங்க. வடநாட்டுக்காக ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா நான் ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவேன். அதே கரிசனை நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக என்ன செய்யுங்க. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், தமிழ்நாடு, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். அதுல தமிழ்நாடும் உள்ள அடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க. ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு மிஷனரி தேவையில்லைன்னு. யார் சொன்னாங்க? 93 பேருக்கு அப்புறம் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பா? இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். முடிந்தால் நாம் செல்வோம். எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கிற தமிழ்நாட்டில் போறீங்களா, பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அதுக்கான ஆட்களை அனுப்புங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்க. இந்த சுவிசேஷ பணியில செயல்படுவதற்கு கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறார், தொடுகிறார். உற்சாகப்படுத்தும் தொடுகை, அவருடைய பணியை நிறைவேற்றுவதற்கான தொடுகை. அந்த 6வது தொடுகை விசேஷமான தொடுகை. அதான் the greatest blessing அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரலோகத்தில் மகிழ்ச்சியை தருகிற ஒரே ஒரு சம்பவம் என்னதான்? ஆமா, பிரதர் 3 கார் வாங்கிட்டாரு, குவைத்துல 2 இதுல பிளாட்ல டபுள் பெட்ரூம் வாங்கிட்டாரு அப்படின்றது பரலோகத்துல மகிழ்ச்சியா இருக்குமா? இல்லாட்டி பிரதர் அங்க ஊர்ல ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டாரு அப்படின்னா பரலோகத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? எதுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்? மனம் திரும்புகிற, நீங்க போய் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒருத்தர் மனம் திரும்பிட்டாருன்னா பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாக்குற ஒரே ஒரு பவர் யார்கிட்ட தான் இருக்குது? நம்மகிட்ட தான், தலையில தான். திருவை நிறைந்த ஆண்டவரே, உடைய அன்பிற்காக, உடைய தொழுகைக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு நிலையிலே தொய்ந்து போயிருந்த எங்களை, பலவீனப்பட்டிருந்த எங்களை, குறைவுள்ளவர்களாயிருந்த எங்களை, மாம்சக்கிரியைகளினாலே மேற்கொள்ளப்பட்டவர்களாயிருந்த எங்களை, நிற்க முடியாமல் வீழ்ந்து போன எங்களை, சாபத்தினாலே நிறைந்த எங்களை,
ஆண்டவருடைய பணி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று பல்வேறு சிந்தனைகளில் உள்ள எங்களை நீ தொட்டு இந்த சிந்தனைகளை நீ எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் நினைச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய காதலை கேட்ட ஏதோ வார்த்தையாக சுவாமி, உடைய வசனமாக, உம்முடைய வார்த்தையாக, நீர் எங்களிடத்தில் விரும்புகிற காரியமாக அதனுடைய உள்ளத்திலே செயல்பட எங்களுக்கு அருள்புரியுமா சொல்லிக்கிறோம். உண்மை நாங்கள் நேசிப்பது நிமித்தமாக கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு அருள்புரியுமா சொல்லிக்கிறோம். எப்படி தன் அதிகமாக நேசிக்கிற தன்னுடைய துணையாளர் விரும்புகிறதை மணவாட்டி செய்கிறார்கள், அதே போல மணவாட்டியாக திருச்சுவையாக நாங்கள் மணவாளுடைய விருப்பத்தை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள்புரியுமா சொல்லிக்கிறோம். இந்த வேளைகளிலே நாங்கள் தொய்ந்து போகும்பொழுது கட்டங்களை உற்சாகப்படுத்துவதற்குமா சொல்லிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானுடைய இடர்கெடுதல்னாலே எங்களை பலப்படுத்தி நாங்கள் சாட்சி அளிக்க எங்களுக்கு பலன் தரணுமா சொல்லிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களோடு இடைபெறும் வழி நடத்தும். இயேசு நாம் சொல்லிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே.